அனைவருக்கும் வணக்கம். உங்க நண்பர்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அந்த கஷ்டத்த உங்ககிட்ட சொல்லி புலம்புறாங்க அப்படின்னா, கொஞ்சமாச்சும் காது குடுத்து கேளுங்க. நீங்க அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம். ஆறுதல் கூட சொல்ல வேண்டாம். நீங்க காது குடுத்து கேட்கிறதே அவங்களுக்கு பண்ற பெரிய உதவி தான். நீங்க ஆறுதல் சொன்னாலும் அத கேட்கக்கூடிய மனநிலைமையில அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆறுதல்ன்றது யாருக்கு பிரச்சனையோ அவங்களே அழுது முடிச்சு, அவங்களே தீர்வு கண்டுபிடிச்சு அடையிறது தான் ஆறுதல்ன்றது. அவங்க கஷ்டத்த பிரச்சனைய சொல்லி புலம்பும்போது உங்களுக்கு எரிச்சலா கூட இருக்கலாம். என்னடா எப்ப பார்த்தாலும் இவன் நை நைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கான், அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அப்படியே நினைச்சாலும் அத மனசுல வச்சுக்கோங்க. காது குடுத்து கேட்காட்டியும் காது குடுத்து கேட்கிற மாரி நடிக்கவாது செய்யுங்க. நெறைய பேர் கஷ்டத்துல இருக்கும்போது கோயில்ல போயிட்டு சொல்லி புலம்புறாங்க. அதே உங்க நண்பர்கள் உங்ககிட்ட சொல்லி குறைய புலம்புனாங்கன்னா, நீங்களும் ஒரு கடவுள் மாரி தான். நெறைய பேருக்கு கடவுளா இருந்துட்டு போங்க. உங்களோட கஷ்டத்த மத்தவங்கட்ட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களோட மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகும். அந்த பிரச்சனை குறையுதோ இல்லையோ, மனசுல இருக்க பாரமே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அத நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் சொல்றேன். யாராச்சும் உங்க நண்பர்கள் ஏதோ பிரச்சனைனால ரொம்ப சோகமா, மன அழுத்தத்தோட இருக்காங்க அப்படின்னா, அவங்கள போயிட்டு கேளுங்க. என்ட்ட ஷேர் பண்ணு. என்ன பிரச்சனைனாலும் ஷேர் பண்ணு. இந்த உலகத்துல சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நோண்டி நோண்டி கேட்டு ஷேர் பண்ண வைங்க. அப்புறமா சில பேர் இருப்பீங்க. நான் வந்து மத்தவங்கட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இந்த உலகத்துல வெளியில சொல்லக்கூடாத பிரச்சனைன்னு சொல்லி ஒண்ணுமே இல்ல. உங்க பிரச்சனைய கேட்கறதுக்குன்னு கண்டிப்பா ஒரு நபர் இருப்பாங்க. அவங்கட்டயாச்சும் ஷேர் பண்ணுங்க. ஒருத்தவங்க பிரச்சனைய காது குடுத்து கேட்க ஒரு நபர் இருந்தாலே அவங்க வந்து பெரிய குடுத்து வச்சவங்க தான். அந்த வகையில நான் ரொம்ப பெரிய குடுத்து வச்சவ. எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தப்ப என்னோட பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், அலுவலக நண்பர்கள் இப்படி எல்லார்கிட்டயும் சொல்லி புலம்புவேன். எனக்கே நம்ம என்னடா இப்படி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கோமே! நம்ம புலம்புற டைப்பே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி தோணும். இருந்தாலும் எனக்கு அந்த புலம்பல் தேவைப்பட்டது. அதே மாரி என்னோட புலம்பல கேட்கறதுக்கு அவங்க காதுகளும் தயாரா இருந்தது. அதுவும் சில நண்பர்கள்ட்டலாம் அவங்க காதுல இருந்து ரத்தம் வர அளவுக்கு நான் புலம்பி தள்ளியிருக்கேன். அவங்களும் அந்த ரத்தத்த தொடச்சுட்டு தான் என்னோட புலம்பல கேட்டுருப்பாங்க போல. இது மாரி என்னோட புலம்பல கேட்டுக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி.